இன்னைக்கு காலையில பேப்பர் படிக்கும்போது ஒரு நியூஸ் பார்த்தேன். நம்ம அண்ணா திருச்சி கிழக்கு தொகுதியில ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போறாராம். ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் ரோடா சுத்துவாராம். ஆனா நன்றி மட்டும் ஒரு இடத்துல மீட்டிங் போடுவாராம். தொகுதி மக்கள்லாம் பஸ் ஏறி ஆட்டோ பிடிச்சு அந்த இடத்துக்கு போய் நன்றி வாங்கிட்டு வரணுமா. தயவு செய்து முண்டி அடிக்காதீர்கள். எல்லாருக்கும் போதுமான அளவு நன்றி ஸ்டாக் வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. படர்ந்த முகத்தில் பழம் இருப்பதை பார்ப்பதற்கு சகிக்கவில்லை பிரபு. ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. ஓ தூய தமிழ். இந்த டிவிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் உங்க மூஞ்சில நீங்களே காரி துப்பிட்டு தொடச்சுக்கோங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சியில எது நடந்தாலும் இப்படிதான் பழிய தூக்கி போட போறாங்க. விஜய் ரசிகர்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்கறானுங்கன்னு பார்த்தா தலைவரே இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? ஒரு முதலமைச்சருக்கான தகுதி தராதரமே இல்லாம பேசுறாரு விஜய். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ரொம்ப கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு. சீன் போட்டா பத்தாது வாயில. அங்க டெல்லியில பத்திரிகையாளர் கூப்பிட்டா ஒளிஞ்சடிச்சு ஓட வேண்டியது. இங்க பெரிய லிஸ்டா எழுதி கொடுத்துறேன்னு வந்து இங்க ஓவரா சீனை போட வேண்டியது. சரி இருக்கட்டும். தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக என்ன ஒரு சொல்றது தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. டயலாக் எல்லாம் அப்புறம் பேசலாம். எவனாவது எழுதி கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீட்டி முளைக்கி பேசுறதுக்கு எவனால வேணா முடியும். இதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது. திறமைங்கிறது சொன்னதெல்லாம் செய்யறது. நம்ம மக்களுக்காக இவ்வளவு வேலை பாக்குறோம். ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு நான் அதை நினைச்சு அழலீங்க. இந்த நாட்டு மக்கள் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே நினைச்சு அழறங்க. என்ன முடியும் என்ன முடியாது, தன்னோட தகுதி என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்ததை பேசிட்டு இப்ப வந்து வழி இல்லை என்னட்டு டிஎம்கே அப்படின்னா டிஎம்கே நல்லா உருட்டி வச்சிருக்கோம். நீ வந்து அள்ளி உருளான்னு வந்தியா? ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன். பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டு சம்பாதிக்கணும். இப்படி என்ன நீட்டி முளைக்கி பேசிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீட்டி முளைக்கி பேசுறது முக்கியம் இல்ல, வளர்ச்சி முக்கியம், திட்டமிடல் முக்கியம். நான் எல்லாத்தையும் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு வாயால சொல்றது பெருசு இல்ல. அறுத்து தள்ளுறதுக்கு தெளிவான பிளான் வச்சிருக்கணும். வச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது. ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஐயோ, மீண்டுமா? இல்ல சார், பார்த்ததில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஆயிரடி வடக்கு மாற்றி வரைக்கும் போகுது. அவரை தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் யார்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டி போடு. ஒண்ணே என்ன ஆட்ற? 2 காலை வெட்டி போடு. அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன ஏன் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? 6 o'clock வர்றதுக்கு இப்பயே வெயிட் பண்ணணுமா? இந்த பச்சை பிள்ளை இந்த வெயில்ல வரணும்னு அவசியமா? கேட்டா சிஎம் வராரு அதனால நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பாவங்க. மாற்றம் வரணும்னு நினைச்சோம். கண்டிப்பா மாற்றம் கொண்டுட்டாங்க. எங்க போற, எங்க இருந்து வர, எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். இப்ப வந்து இந்த பாலியல் இருக்கிற பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு சிப்பு மட்டும் வச்சுட்டாரு. இப்ப 2500 கொடுக்க கூட வேணாம் எங்களுக்கு. ஒவ்வொரு மனுக்கு ரேஷன் கார்டு மாதிரி ஒரு சிப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எங்க போனாலும் எங்க வர மாதிரி வீட்டுக்கு கொடுத்தாருன்னு வச்சுங்க ஒவ்வொரு லேடிஸுக்கும். என்னப்பா ஏப்பா அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்லியா? போடா 5000 பேருக்கு பாஸ் கொடுத்தீங்களே, அந்த ஒரு பாஸ் நான் வச்சிருக்கேன். அச்சோ செல்லப்பாவா குரலை கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா. அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். அப்ப உண்மையான சொன்னோட நடுரோடிதான் கெதியா. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. 5000 பேரு உள்ள பாஸ் நான் வச்சிருக்கேன்.
இந்த பாசிக்கு பதிலா உள்ள யாரும் உட்கார்ந்து இருக்கா எனக்கு இதுக்கு நான் தெரிஞ்சிடும். என்ன பண்றது வளர்ப்பு சரியில்லை. தெரியாது போல இருக்கு நம்மளை பத்தி. டேய் எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டு கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, கோர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? வீணானே குலகர் நாய்க்கிறாங்க போயிரு. விடப்பட்ட அறிக்கை ரெண்டே அறிக்கை தானே. 1000 ரூபாய் அறிக்கைக்காக எங்க தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்தாரு. அப்ப நீங்க வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுறீங்க, இது ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத விஷயத்து 2வது அறிக்கை விட்டாரு. அவ்வளவுதான், இந்த 2 அறிக்கை தான். இந்த 2 அறிக்கை தான் நடந்த சம்பவம் தானே. உங்க நிர்வாக சீர்கேடுகள் பத்தியோ இல்ல நிர்வாகத்தன்மை பத்தியோ சரி டைம் கொடுப்போம் என்றார். ஆனா நீங்க ஆணவத்துடன் அதிகாரத்துடன் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் சந்திப்புல வந்து எங்களை வந்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க. உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. நீ படத்துல நடிக்கிற மாதிரியே நடிச்சுன்னு இருக்காத. அதிகமா இருக்குடா. படத்துல நடிக்கிற மாதிரியே பண்ணினுக்கிற நீ. அப்ப இன்னாதான் கதை, இப்ப இன்னாதான் பண்ணுவ. மாந்திரம் கொடுக்குறேன்ன, அப்புறம் புடவை கொடுக்குறேன்ன, அப்புறம் 2500 ரூபாய் கொடுக்குறேன்ன, எதுவுமே பண்ணாம இன்னைக்கும் உட்காந்து கோட்டு போட்டுன்னு வந்து கதையை குத்துனுக்குற. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எங்க பிள்ளைங்க சொன்னதுனால விசுலுக்கு போட்டேன். இன்னும் 2500 ரூபாய் கொடுக்குறேன்ற 2 3 டெல்லிக்கு போனாரு, வந்தாரு, உட்காந்தாரு, தூங்குறாரு பழகுதி போற. ரொம்ப வாடுறானே. டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அடா 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 அடா. அலோ பண்ண முடியாது. உள்ள போனா ஸ்டாம்பட் ஆயிடும். கண்டிப்பா ஸ்டாம்பட் ஆயிடும். கண்டிப்பா கேசுவாலிட்டி ஆகும். தேவையில்லாத வம்பளுக்காதீங்க. என்ன கூத்துங்கிறீங்க? இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது அசிங்கமாவே இருக்காது போல இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு. கேவலமா இருக்கு. கரெக்டா சிஎம் வந்து அந்த தற்குறி கூட்டத்தோட தலைவருங்கிறத சூப்பரா நிரூபிக்கிறாரு. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, கோர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அண்ணன் ஸ்பீச் இன்னைக்கு பிளாஸ்ட் ஃபயரா இருந்துச்சு. ஒரு சின்ன குறை தான், தமிழ்நாட்டுல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் ஒழுங்கான பதில் இல்ல. மின்வெட்டு திமுக தான் காரணம், விவசாயிகளுக்கு பொய் வாக்குறுதி திமுக தான் காரணம். அட்லீஸ்ட் நான் ஏன் டெல்லிக்கு போனேன் அத பத்தியும் பேசல. குற்றச்சம்பவங்கள் திமுக தான் காரணம். தமிழ் தாய் வாழ்த்து 3வதா பாடப்பட்டது, நோ கமெண்ட்ஸ். மாடு வெட்ட தடை, நோ கமெண்ட்ஸ். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டது, நோ கமெண்ட்ஸ். முதல்வர் விஜய் அவர்களே, நீங்க சொன்னதுதான். தமிழக மக்கள் ஒன்னும் முட்டாள்கள் இல்ல, அவங்க உங்களை உற்று கவனிச்சுட்டு இருக்காங்க. ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்கதான் போறீங்க. சுத்தமான உருட்டு. இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 18 வயது இளம்பெண் கார் ஏற்றிக் கொள்ளப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கண்கூடா பார்க்கதான் போறீங்க. நெட்டூர் கிராமத்தில் சாலையில் நடந்து சென்ற 6 பேரை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் 4 பேர் அறிவாளால் தாக்கியதில் அவர்கள் கை கால்களில் விட்டு விழுந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்மள வேலை செய்ய விட மாட்டோம், தூங்க விட மாட்டோம் போல இருக்கு. கண்கூடா பார்க்கதான் போறீங்க. கோவையில் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. கண்கூடா பார்க்கதான் போறீங்க. செருப்பு பிஞ்சு போயிரும். யூ நோ. மயிலாடுதுறையில் எதிர்வீட்டில் வசித்து வந்த கணவன், மனைவி, மகன் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3வரையும் அறிவாளால் வெட்டிய திமுக கவுன்சிலரின் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கண்கூடா பார்க்கதான் போறீங்க. இதுக்கு தாவள பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டப்பட்டு வந்திருக்காங்க. இரவு நேரத்தில் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த திருமுருகனை 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி கொண்டிருக்கிறது. கண்கூடா பார்க்கதான் போறீங்க. நீதாண்டா புள்ள. திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் போது உயிரிழந்த புதுக்கோட்டை செவிலியர் மாணவியின் உடல் சொந்த கிராமமான மணக்குடிப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்டது. கண்கூடா பார்க்கதான் போறீங்க. பாத்தியா,
இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. தூத்துக்குடியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்கூடா பார்க்க தான் போறீங்க. ஐயோ கரையிறான் ஐயா இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. அண்ணா விராஜ் அரங்கம் அருகே பகுதியில் இளம்பெண்ணை வாலிபர் ஒருவர் கல்லால் கொடூரமாக தாக்கியது தற்போது வழங்கி வருகிறது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. நீங்க எங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர். உனக்கு புரியுது, ஏன் 2 பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கஞ்சா கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. அவன் பைத்தியக்காரன், சுத்தியும் 4 பேர் இருக்கான். கோவை தொண்டாமுத்தூர் அருகே இளம் பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி செவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் பரமக்குடி அருகே வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை காரில் கடத்தி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு கைய வெட்டாம விட மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.